அனைவருக்கும் வணக்கம். கும்பராசிக்காரர்களுக்கு தாமாக நடக்கக்கூடிய நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் டிசம்பர் 12ஆம் தேதி முதல் எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது, கும்பராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் மிக அதிரடியான மிக முக்கியமான கிரக மாறுதலாக மிக வலுவாக பிதுர்காரகன் என்று சொல்லக்கூடிய சூரியன் அதீத நன்மைகளை அள்ளித்தரக்கூடிய ஒரு முதன்மை இடமாக இருக்கக்கூடிய இடமான லாபஸ்தானத்திற்குள் நுழைகிறாருங்க. இது கும்பராசிக்காரர்களுக்கு நிச்சயம் மிக சிறப்பாக பல நல்ல வாய்ப்புகளை தாமாகவே கொடுப்பதற்கான முதன்மையான யோகத்தை அள்ளி கொடுக்கிறது. அதோடு மட்டுமல்லாது மாதுர்காரகன் என்று சொல்லக்கூடிய சந்திரனும் இந்த வேளையில் உச்சம் பெற்று சஞ்சரிக்க போகிறாருங்க. எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல காரிய தடைகளை விலக்கி நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை வலுவாக அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் களம் வர போகிறார். எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் முன்னேற்றமும் நிறைவாக அமைவதற்கான முதன்மையான யோகம் இந்த வேளையில் கிடைக்கிறது. எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் சிக்கல்கள் விலகி நல்ல வளர்ச்சி நிச்சயமாக நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு. எனவேதான் இந்த வேளையில் பிதுர்காரகன் என்று சொல்லக்கூடிய சூரியன் லாபஸ்தானத்தில் 16ஆம் தேதி முதல் நுழைவதால் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் பல்வேறு விஷயங்கள்ல நிறைவாக அமைய போகின்றன. பல்வேறு வகையான காரிய தடைகள் சிக்கல்கள் போன்றவை விலகி பொருளாதார ரீதியாக வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் பெறுவதற்கான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பமும் நிறைவாக உண்டு. சூரியன் லாபஸ்தானத்தில் வந்திருப்பதால் உத்தியோகம் தொழில் ரீதியாக தானாக பல நல்ல வாய்ப்புகள் உங்களை வந்து சேருங்க. தொழில் ரீதியாகவும் உத்தியோக ரீதியாகவும் பொருளாதார ரீதியாக வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் பெறக்கூடிய வகையில் பல நல்ல சந்தர்ப்பங்கள் எந்தவிதமான தடையும் தாமதமும் இன்றி சிறப்பாக கைகூடுவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை கும்பராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுக்கின்றன. எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்வது உங்களது கையில் தான் இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் சந்திரன் எடுத்த காரியம் அனைத்திலும் வெற்றியும் மிக வலுவாக உச்சமும் பெற்று சஞ்சரிப்பதால் கும்பராசிக்காரர்களுக்கு பெரிய அளவிலான காரிய தடைகள் விலகும். மிக பெரிய அளவிலான புதிய வாய்ப்புகள் உங்களுடைய சிறிய முயற்சியிலே எளிதில் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகத்தை அள்ளி கொடுக்கின்றன. எனவே சூரியன் சந்திரனின் அமைப்பு காரணமாக பல நல்ல வாய்ப்புகள் எதிர்பாராத வகையில் தாமாகவே உங்களை தேடி வரும். எனவே எந்த காரியமாக இருந்தாலும் இந்த தருணத்தில் கனகச்சிதமாக செய்து முடிப்பதற்கான நல்ல யோகம் கும்பராசிக்காரர்களுக்கு நிச்சயம் நிறைவாக கிடைப்பதற்கான யோகம் உண்டுங்க. சரியாக பயன்படுத்திக் கொள்வது உங்களது கையில்தான் இருக்கிறது. அது மட்டுமல்லாது இந்த வேளையில் முக்கூட்டு கிரகம் என்று சொல்லக்கூடிய சூரியன் லாபஸ்தானத்தில் வீற்றிருக்கும் போது சுக்கிரன் விரயத்தில் சஞ்சரிக்கிறார். ராசிக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய வித்யாகாரகரான புதன் கர்மஸ்தானத்தில் வீற்றிருக்கிறாருங்க. 10, 11, 12 ஆகிய இடங்களை முக்கூட்டு கிரகம் என்று சொல்லக்கூடிய சூரியன் சுக்கிரன் சந்திரன் ஆகிய 3 கிரகநிலைகளும் தனித்து வலுப்படுத்தக்கூடிய இந்த வேளையில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல அதிரடியான பல வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. 5 மற்றும் 8ஆம் இடத்தின் அதிபதியான புதன் கர்மஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் எதிர்பாராத தொழில் ரீதியான பல திருப்பங்கள் வரலாம். எதிர்பார்ப்பதை காட்டிலும் புதிய ஒப்பந்தங்கள் மிக சிறப்பாக மேற்கொள்ள முடியும். கல்வியில் உங்களுடைய திறமைக்கு நிச்சயம் அங்கீகாரம் கிடைக்கும். சுக்கிரன் மிக வலுவாக கிரகத்தில் வீற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் எதிர்பாராத அலைச்சலை தவிர்க்க முடியாத சூழல் உண்டு. அலைச்சல் அதிகரித்தாலும் கூட தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய வகையிலும் துணிச்சலுடன் பல்வேறு வகையான பணிகளை இந்த தருணத்தில் செமையாகவும் சிறப்பாகவும் செய்து முடிப்பதற்கான முதன்மையான யோகம் உங்களை தேடி வருகிறது. தொழில் ரீதியாக மிக பெரிய அளவிலான காரிய வெற்றிகள் மிகவும் சிறப்பாக அமைவதற்கான நல்ல யோகம் நிச்சயமாக உண்டு. தொழில்துறை வியாபாரத்துறையில் எதிர்பாராத பல வாய்ப்புகள் தாமாக உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது. இதைவிட கலைத்துறையில் மிக பெரிய அளவிலான புகழின் உச்சத்தையே அடையக்கூடிய அளவிற்கு பெயர் புகழை சம்பாதிக்கக்கூடிய வகையில் புதிய வாய்ப்புகள் மிக பெரிய அளவில் சிறப்பாக கைகூடுவதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது. காரிய தடைகள் முற்றிலும் விலகும். எதிர்பார்க்கக்கூடிய பல நல்ல வாய்ப்புகள் நிறைவாக அமைவதற்கான யோகம் நிச்சயமாக இந்த வேளையில் கும்பராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது என்பதை சுக்கிரன் உறுதிப்படுத்துகிறார். அரசியல் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய அலைச்சல்களும் சிரமங்களும் தவிர்த்து நல்ல முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்வதற்கான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. எனவே இந்த தருணத்தில் அலைச்சல் அதிகரித்தாலும் அதற்கேற்ற ஆதாயம் நிறைவாக கிடைக்கும். இந்த தருணத்தில் செவ்வாயும் 6இல் வலுவாக வீற்றிருக்கிறார். அங்கு வக்ரம் பெற்றிருந்தாலும் கூட எதிர்பார்க்கக்கூடிய சுப நிகழ்வுகளை எந்த
எந்தவிதமான தடையும் தாமதமும் இன்றி துல்லியமாக செய்து முடிப்பதற்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் அள்ளி கொடுக்கிறார். மிகப்பெரிய அளவிலான சிக்கல்கள் விலகி நல்ல முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய வகையில் கும்பராசிக்காரர்களுக்கு பல வாய்ப்புகளை செவ்வாய் உருவாக்கி கொடுக்க போகிறாருங்க. 3 மற்றும் 10ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் ராசியின் அதிபதியான சனியின் பார்வையில் பகை கிரகமாக இருக்கிறார். எனவே அவர் வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் நீங்கள் விரும்பிய நல்ல மாற்றங்கள் உங்களை தேடி தாமாக வருவதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு. கால்நடை வளர்ப்பிலும் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். புதிய அசையும் அசையா சொத்துக்கள் ஜென்ம சனியின் ஆதிக்கம் இருந்தாலும் கூட செவ்வாயின் அமைப்பால் வாங்குவதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிறைவாக அமைவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிச்சயமாக கும்பராசிக்காரர்களை தேடி வருகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நல்ல மாற்றம் நிறைவாக உங்களை தேடி நிச்சயமாக வரும். மேலும் இந்த வேளையில் நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு தனஸ்தானத்தில் வீற்றிருக்கிறார். மோட்சக்காரகரான கேது அஷ்டமத்தில் நிலை கொண்டிருக்கிறாருங்க. தனஸ்தானத்தை நோக்கி ராகுவும் சப்தமஸ்தானத்தை நோக்கி கேதுவும் நகரக்கூடிய இறுதி காலகட்டமாக இருக்கக்கூடிய இந்த வேளையில் நிச்சயமாக தாமாகவே பல நல்ல வாய்ப்புகள் ராகு கேது மற்றும் ராசியின் அதிபதியான சனியின் அமைப்பால் நிச்சயமாக கும்பராசிக்காரர்களை தேடி வரும். ஏனென்றால் சனியும் 7.5 சனியில் ஜென்ம சனியில் இறுதி காலகட்டத்தில் பலம் வந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல நல்ல மாற்றம் உறுதியாக உங்களை தேடி வருவதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு. கும்பராசிக்காரர்களுக்கு சனி ராகு கேது போன்ற கிரகநிலைகளின் அமைப்பால் இந்த தருணத்தில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் சில நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைவாக சந்திப்பதற்கான சந்தர்ப்பங்கள் உருவாகக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. எனவே பெரிய அளவிலான சிக்கல்கள் சிரமங்கள் இந்த தருணத்தில் விலகி எதிர்பார்க்கக்கூடிய நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக பெறுவதற்கான சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. எனவே கும்பராசிக்காரர்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ராசியின் அதிபதியான சனி ராகு கேது உட்பட பல கிரகநிலைகளின் அமைப்பால் நல்ல மாற்றம் நிறைவாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் அமைய போகிறது. முழு சுப கிரகமான குரு சுகஸ்தானத்தில் வக்ரம் பெற்றிருந்தாலும் கூட விரைவான வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வலம் வருகிறாருங்க. எனவே பெரிய அளவிலான காரிய தடைகள் சிக்கல்கள் இந்த தருணத்தில் விலகி முற்றிலுமாக நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் விரைவாக அமைவதற்கான பல சாத்தியக்கூறுகள் வலுவாக கிடைக்கிறது. பெரிய அளவிலான சிக்கல்கள் சிரமங்கள் தவிடுபடி ஆக்கி நல்ல வாய்ப்பை நிச்சயமாக முழு சுபகிரகமான குரு ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. எனவே பெரிய அளவில் இருக்கக்கூடிய காரிய தடைகள் இந்த தருணத்தில் விலகும். எதிர்பார்க்கக்கூடிய சுப நிகழ்வுகள் எந்தவிதமான தொல்லையும் இல்லாமல் உங்களை தேடி வரும். உடல்நல ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகள் முற்றிலுமாக கட்டுக்குள் வருவதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது. எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அதை கனக்கச்சிதமாக செய்து முடிக்கலாம். உறவினர்களுக்கிடையே ஏற்பட்டு வந்த மன வருத்தமும் நீங்கி நல்ல முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்வதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் வலுவாக கிடைக்கிறது. பெரிய அளவிலான சிக்கல்கள் தடுமாற்றங்கள் விலகி நல்ல வாய்ப்புகளை நிறைவாக சந்திக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாகவும் கும்பராசிக்காரர்களுக்கு அமைய போகிறது. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள கும்பராசிக்காரர்கள் லாபஸ்தானத்தில் சூரியன் உட்பட பெருவாரியான கிரகநிலைகள் சாதகமான ஒரு அமைப்பிற்கு மாறியிருப்பதால் நிச்சயமாக வாரத்தில் சனிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். பெரிய அளவிலான தடைகள் சிக்கல்கள் விலகி தாமாகவே பல நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி நிச்சயமாக வரும். உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாவதோடு மட்டுமல்லாது மிக பெரிய அளவிலான நல்ல வெற்றி வாய்ப்புகளையும் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிச்சயமாக கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை.